2025 ஆண்டுக்கான சாதந்திர பரீட்சை இன்று ஆரம்பம். பதவி விலகப் போவதில்லை, ஐதேகவுக்கு அமைச்சர் ஆனந்த விஜயபால பதிலடி. இன்று முதல் நாடு முழுவதும் அதிகரிக்க உள்ள மழை, வளிமண்டலவியல் திணைக்களத்தின் எச்சரிக்கை. எம்பிக்களின் ஓய்வூதியம் மீதான விவாதம் இன்று. வளமான நாடு அழகான வாழ்க்கை தேசிய வேலை திட்டம் நாளை ஆரம்பம். இலங்கை வந்தடைந்தார் பிரித்தானிய பிரதமர். சீன தூதுவரும் அமைச்சர் அனில் ஜெயந்த பெர்னாண்டோவும் சந்திப்பு. பிரிட்டன் துணை பிரதமர் இன்று தமிழ் தலைவர்களுடன் சந்திப்பு. கிவிலோயா திட்டத்தின் பாதிப்பு தொடர்பில் தமிழர்களுக்கு விழிப்புணர்வூட்டும் கலந்துரையாடல். மன்னார் இளைஞர் படுகொலை விவகாரம், அனுரவோடு அவசர கலந்துரையாடல். இந்த அரசாங்கம் ரணிலை பின்பற்றுகின்றது, குமார் குணரட்னம் தெரிவிப்பு. ஆண்டுக்கான காப்போது சாதந்திர பரீட்சை இன்று ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. பரீட்சை திணைக்களத்தின்படி நாடு முழுவதும் 3445 மையங்களில் மொத்தம் 4,51,463 பரீட்சார்த்திகள் பரீட்சைக்கு தோற்ற உள்ளனர். இந்த பரீட்சை இன்று முதல் 2026 பிப்ரவரி 26 வரை நடைபெறும். பரீட்சை தொடங்குவதற்கு குறைந்தது 1 மணி நேரத்திற்கு முன்னதாக பரீட்சார்த்திகள் அந்தந்த பரீட்சை மையங்களுக்கு சமூகம் அளிக்க வேண்டும் என்று பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் AKS இந்திககுமாரி லியனகே தெரிவித்துள்ளார். சட்டத்திரணி புத்திய மல்லவராட்சி மற்றும் அவரது மனைவி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் பக்கச்சார்பற்ற விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன என்றும் குறுகிய அரசியல் நோக்கங்களுக்காக தான் பதவி விலகப் போவதில்லை என பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார். ஐக்கிய தேசிய கட்சி விடுத்துள்ள பதவி விலகல் கோரிக்கை குறித்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்தவர் மேலும் கூறியதாவது: சட்டத்திரணி ஒருவரது படுகொலை என்பது மிகவும் துரதிருஷ்டவசமானது. இந்த சம்பவம் குறித்து கேள்விப்பட்டவுடன் குற்றவாளிகளை உடனடியாக கைது செய்யுமாறு போலீஸ் மாதிபருக்கு நான் உத்தரவிட்டுள்ளேன். தற்போதைய நிலையில் உயர்மட்ட குழுக்கள் அமைக்கப்பட்டு விசாரணைகள் மிக தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. கடந்த காலங்களில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தை அரசியல் தேவைகளுக்காக பயன்படுத்தியவர்களே இன்று மீது அத்தகைய குற்றச்சாட்டுகளை சுமத்துகின்றனர். எமது ஆட்சியில் எவ்வித அரசியல் தலையீடுகளுமின்றி சட்டமும் ஒழுங்கும் நிலைநாட்டப்படுகின்றன. இந்த விசாரணைகளின் முடிவில் உண்மை குற்றவாளிகள் யார் என்பது நாட்டுக்கு தெரியவரும். மக்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதே எமது அரசின் முதன்மை பொறுப்பு. பழைய அரசியல் கலாச்சாரத்தை முன்னிறுத்தி எதிர்க்கட்சிகள் முன்வைக்கும் ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளுக்கோ அல்லது அரசியல் லாபம் தேடும் கோரிக்கைகளுக்காகவோ நான் பதவி விலகப் போவதில்லை. சட்டத்திறனிகள் உட்பட அனைத்து குடிமக்களின் பாதுகாப்பையும் உறுதிப்படுத்த தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளன என்றும் குறிப்பிட்டுள்ளார். இன்று முதல் அடுத்த சில நாட்களுக்கு வடக்கு, வடமத்திய, மத்திய, ஊவா மற்றும் கிழக்கு மாகாணங்களில் மழையுடனான வானிலை அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. வடக்கு, வடமத்திய, மத்திய, ஊவா மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும் ஹம்பாந்தோட்டை மாவட்டத்திலும் அவ்வப்போது மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. மத்திய, ஊவா மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும் புலனறுவை மாவட்டத்திலும் சில இடங்களில் 75 மில்லிமீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை வீழ்ச்சி கிடைக்கும் என கூறப்பட்டுள்ளது. நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் பல இடங்களில் பிற்பகல் 1 மணிக்கு பின்னர் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. சில இடங்களில் 75 மில்லிமீட்டருக்கு அளவான ஓரளவு பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது. வடமத்திய, சப்ரகமு மற்றும் மத்திய மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் சில இடங்களில் அதிகாலை வேளையில் பனிமூட்டமான நிலை காணப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக வீசக்கூடிய பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகின்றார்கள். நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஓய்வூதியத்தை ரத்து செய்யும் சட்டமூலத்தின் 2ஆம் வாசிப்பு மீதான விவாதம் இன்று நாடாளுமன்றத்தில் நடைபெறவுள்ளது. இன்று முற்பகல் 11:30 மணி முதல் மாலை 5 மணி வரை இதற்கான விவாதம் நடைபெறும் என்று நாடாளுமன்ற செயலாளர் நாயகம் அலுவலகம் அறிவித்துள்ளது. பிப்ரவரி மாதத்தின் 2வது நாடாளுமன்ற வாரம் இன்று முதல் எதிர்வரும் 20ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. சபாநாயகர் ஜகத் விக்ரமரத்ன தலைமையில் இன்று காலை 9:30 மணிக்கு நாடாளுமன்றம் கூடியுள்ளது. முற்பகல் 11:30 மணி வரை நாடாளுமன்ற அலுவல்கள் மற்றும் கேள்விகளுக்காக நேரம் ஒதுக்கப்பட்டுள்ளது. காலை 11:30 முதல் மாலை 5 மணி வரை நாடாளுமன்ற ஓய்வூதிய சட்டமூலத்தின் 2ஆம் மதிப்பீடு நடைபெறவுள்ளது. மாலை 5 மணியளவில் தேர்தல்கள் தொடர்பான சட்டங்களை மீளாய்வு செய்து நாடாளுமன்றத்திற்கு அறிக்கையிடுவதற்கும் அது தொடர்பிலான முன்மொழிவுகளை விதப்புரைகளையும் சமர்ப்பிப்பதற்கான நாடாளுமன்ற விசேட குழுவினை நியமிப்பதற்கான தீர்மானம் ஆகியன முன்மொழியப்பட உள்ளன. மாலை 5 மணி முதல் மாலை 5:30 மணி வரை ஒத்திவைப்பு வேளையின் போதான வினாக்களுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.
2026 ஆண்டின் பிப்ரவரி மாதத்தின் முதல் 15 நாட்களுக்குள் இலங்கைக்கு வருகை தந்த வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை 1,50,000 கடந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த விடயத்தை இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது. அதிகார சபையினால் வெளியிடப்பட்டுள்ள சமீபத்திய தரவுகளின்படி பிப்ரவரி 1 தேதி முதல் 15 தேதி வரையிலான காலப்பகுதியில் மொத்தம் 1,59,339 சுற்றுலா பயணிகள் நாட்டிற்கு வருகை தந்துள்ளனர். இந்த காலப்பகுதியில் இலங்கைக்கு அதிகளவான சுற்றுலா பயணிகள் வருகை தந்த நாடுகளில் இந்தியா 26,096 பயணிகளுடன் முதலிடத்தில் உள்ளது. அதனைத் தொடர்ந்து ஐக்கிய ராஜ்யம், ஜெர்மனி மற்றும் சீனா ஆகிய நாடுகள் அதிக வருகையை பதிவு செய்துள்ளன. இதன்படி 2026 ஆண்டு ஜனவரி 1 தேதி முதல் பிப்ரவரி 15 தேதி வரையிலான காலப்பகுதியில் நாட்டிற்கு வருகை தந்துள்ள மொத்த சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை 4,36,666 உயர்ந்துள்ளது. இந்த மொத்த வருகையில் இந்தியாவிலிருந்து வருகை தந்த சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை மாத்திரம் 78,157 என பதிவாகியுள்ளதாக இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை மேலும் குறிப்பிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. வளமான நாடு அழகான வாழ்க்கை எனும் தேசிய வேலை திட்டத்தின் ஒரு அங்கமாக நீர்கொழும்பு களப்பு பகுதியை அபிவிருத்தி செய்யும் புதிய திட்டம் ஒன்று நாளை உத்தியபூர்வமாக ஆரம்பித்து வைக்கப்பட உள்ளது. கடற்றொழில், நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சின் வழிகாட்டலில் முன்னெடுக்கப்படும் இத்திட்டத்தின் கீழ் நீர்கொழும்பு நீதிமன்ற வளாகத்திற்கருகில் புதிய படகு இறங்குதுறை மற்றும் படகு செலுத்தும் தளம் என்பன அமைக்கப்பட உள்ளன. கடற்றொழில், நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர், பிரதி அமைச்சர் ரத்னகமகி ஆகியோர் இந்த நிகழ்வில் கலந்து கொள்ள உள்ளனர். இந்த அபிவிருத்தி திட்டமானது நீர்கொழும்பு களப்பினையை வாழ்வாதாரமாக கொண்ட மீனவர்கள் மற்றும் படகு உரிமையாளர்களின் வசதிகளை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது. நவீன தரத்திலான இறங்குதுறை அமைக்கப்படுவதன் மூலம் படகுகளை பாதுகாப்பாக நிறுத்தி வைப்பதற்கும் களப்பு பகுதியினுள் அழகினை பேணுவதற்கும் வழிவகுக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அமைச்சினால் முன்னெடுக்கப்படும் இத்திட்டம் அப்பகுதி மக்களின் நீண்டகால தேவையை பூர்த்தி செய்யும் ஒரு மைல்கல்லாக கருதப்படுகின்றது. பிரித்தானிய பிரதமர் டேவிட் லாமி இன்று காலை உத்தியபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொண்டு இலங்கை வந்தடைந்தார். இந்த விஜயத்தின் போது பிரதமர் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவை சந்தித்து கலந்துரையாடவும் இந்த ஆண்டு இறுதியில் நாடு முழுவதும் பரவலான தேசத்தை ஏற்படுத்திய டிட்பா சூறாவளியால் பாதிக்கப்பட்ட சமூகங்களுக்கு பிரித்தானியா ஆதரவை வழங்கும் மனிதாபிமான உதவி கூட்டாளர்களுடன் ஈடுபடவும் திட்டமிடப்பட்டுள்ளது. சீன புத்தாண்டை முன்னிட்டு சீன தூதுவரும் அமைச்சர் அனில் ஜெயந்த பெர்னாண்டோவுக்கும் இடையில் நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார மேம்பாட்டு அமைச்சில் சந்திப்பொன்று இடம்பெற்றுள்ளது. இச்சந்திப்பில் இலங்கைக்கான சீன தூதுவர் சி ஷென்ஹோங் மற்றும் தொழிலாளர் அமைச்சரும் நிதி மற்றும் திட்டமிடல் துறை பிரதி அமைச்சருமான அனில் ஜெயந்த பெர்னாண்டோ ஆகியோர் கலந்து கொண்டனர். சந்திப்பின் போது அமைச்சர் அனில் ஜெயந்த பெர்னாண்டோ சீன புத்தாண்டை முன்னிட்டு தனது வாழ்த்துக்களை தெரிவித்தார். மேலும் இரு நாடுகளுக்கு இடையிலான நீண்டகால நட்புறவு, பொருளாதார ஒத்துழைப்பு மற்றும் கலாச்சார பகிர்வு தொடர்பான விரிவான கலந்துரையாடல் இடம்பெற்றது. இலங்கை மற்றும் சீனா ஆகிய நாடுகளுக்கு இடையிலான உறவு பல ஆண்டுகளாக வலுப்பெற்று வருவதாகவும் பரஸ்பர நம்பிக்கையும் புரிந்துணர்வையும் அடிப்படையாக கொண்டு தொடர்ந்தும் இணைந்து செயற்பட விருப்பம் தெரிவிப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டது. பிரிட்டன் துணை பிரதமரான டேவிட் லாமி இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்தும் நோக்கில் இன்று செவ்வாய்க்கிழமை இலங்கை ராஜதந்திர பயணம் ஒன்றை மேற்கொள்ள உள்ளார். இதன்போது அவர் தமிழ் தலைவர்களையும் சந்திக்க உள்ளார். இரு நாடுகளுக்கு இடையிலான அரசியல், பொருளாதாரம் மற்றும் சமூக ஒத்துழைப்பை மேலும் விரைவுபடுத்தும் நோக்கில் இந்த பயணம் அமையவுள்ளது. இந்த பயணத்தில் பிரிட்டன் துணை பிரதமர் டேவிட் லாமி, ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க, பிரதமர் ஹரிணி அமரசூரிய மற்றும் வெளிவிகார அமைச்சர் விஜய் தெஹேரத் ஆகியோருடன் உயர்மட்ட பேச்சுக்களை நடாத்த உள்ளார். இந்த சந்திப்புகளில் இருதரப்பு உறவுகள், பொருளாதார ஒத்துழைப்பு, முதலீட்டு வாய்ப்புகள், அபிவிருத்தி ஆதரவு, கல்வி மற்றும் சமூக பாதுகாப்பு உட்பட பல துறைகள் தொடர்பாக விரிவான கலந்துரையாடல்கள் இடம்பெற உள்ளன என்று தெரிவிக்கப்படுகின்றது. டேவிட் லாமி இன்று காலை இலங்கை வந்தடைந்து திட்டமிட்ட நிகழ்ச்சிகளில் பங்கேற்ற பின்னர் இன்று மாலை இலங்கையிலிருந்து புறப்பட உள்ளார். இந்த குறுகிய பயணத்தின் போது அவர் தமிழ் தலைவர்களையும் சந்திக்க உள்ளார். இந்த சந்திப்பு கொழும்பில் உள்ள வெஸ்ட்மினிஸ்டர் ஹவுஸில் இன்று பிற்பகல் 2:30 மணியளவில் நடைபெற உள்ளது. பிரிட்டன் துணை பிரதமருடனான சந்திப்பில் இலங்கை தமிழரசு கட்சி, தமிழ் தேசிய மக்கள் முன்னணி மற்றும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் பிரதிநிதிகள் கலந்து கொள்ள உள்ளனர். இந்த பயணத்தின் பிரதான அம்சமான ஐநா பணியகத்தில் நடைபெறும் நிகழ்வில் குழந்தைகள் பராமரிப்புக்கான உலகளாவிய பரப்புரைக்கான சாசனம் தொடர்பான உடன்பாட்டிலும் டேவிட் லாமி கையெழுத்திடுவார். இந்த சாசனம் குழந்தைகளின் உரிமைகளை பாதுகாக்கும் சர்வதேச முயற்சிகளை வலுப்படுத்துவதையும், குடும்ப அடிப்படையிலான பராமரிப்பு முறைகளை ஊக்குவிப்பதையும், மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான உள்ளடக்கமான சேவைகளை மேம்படுத்துவதையும் நோக்கமாக கொண்டுள்ளது. டேவிட் லாமியின் வருகை புதிய இலங்கை அரசுடன் பிரிட்டன் இணைந்து செயற்படுவதற்கான உறுதியை வெளிப்படுத்தும் ஒரு முக்கிய ராஜேந்திர முன்னேற்றமாக பார்க்கப்படுகின்றது.
காவலி அதிகார சபையின் எல்வலயத்தினால் செயற்படுத்தப்பட உள்ள தமிழர்களுக்கான பாதகமான கிவிலோயா நீர்த்தக்க குடியேற்ற திட்டம் தொடர்பில் தெளிவூட்டல்களை வழங்கி தமிழ் மக்களை வெளிப்படைய செய்வது தொடர்பான கலந்துரையாடல் ஒன்று நேற்று முன்தினம் முல்லைத்தீவு ஊடக மையத்தில் இடம்பெற்றது. இக்கலந்துரையாடலில் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் பங்கேற்றிருந்தார். முல்லைத்தீவு ஊடக அமையத்தின் ஒழுங்குபடுத்தலில் இடம்பெற்ற இக்கலந்துரையாடல் மறைந்த ஊடகவியலாளர் புண்ணியமூர்த்தி சத்தியமூர்த்தியின் நினைவேந்தலுடன் ஆரம்பமானது. அதனைத் தொடர்ந்து கிவிலோயா திட்டத்தின் பாதக நிலை தொடர்பில் கலந்துரையாடப்பட்டது. தமிழர்களுக்கு கிவிலோயா திட்டத்தின் பாதக நிலை தொடர்பில் தெளிவூட்டி வெளிப்படைய செய்வது தொடர்பிலும் கலந்துரையாடப்பட்டது. இக்கலந்துரையாடலில் நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன், சிரேஷ்ட ஊடகவியலாளர் நிக்சன், முல்லைத்தீவு ஊடக அமையத்தைச் சேர்ந்த ஊடகவியலாளர்கள், சிவில் சமூக செயற்பாட்டாளர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். மன்னார் இளைஞர் கொழும்பு ஜிந்துப்பட்டியில் சுட்டுக் கொல்லப்பட்டதன் பாரதூரத்தை நாடாளுமன்ற உறுப்பினர் ரிசாத் பதியுதீன் அவசரமாக ஜனாதிபதியின் கவனத்திற்கு கொண்டு வந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நேற்று தொலைபேசியில் ஜனாதிபதியை தொடர்பு கொண்டவர் அப்பாவி இளைஞர்கள் மற்றும் பொதுமக்கள் குறிவைத்து சுடப்படுவது சிவில் சமூகத்தின் அன்றாட வாழ்வை அச்சுறுத்தி வருவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். அகில இலங்கை மக்கள் காங்கிரசின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான ரிசாத் பதியுதீன் இதுகுறித்து ஜனாதிபதியிடம் தெரிவித்ததாவது: சட்டவிரோத ஆயுத கும்பல்கள் சுதந்திரமாக உழவுவது அப்பாவி சிவில் சமூகத்தை அச்சத்திற்கு உள்ளாக்கியுள்ளது. கொழும்பு ஜிந்துப்பட்டில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டில் மன்னார் வெள்ளிமலையைச் சேர்ந்த 20 வயதுடைய இளைஞன் ஜக்ரி மரணம் அடைந்திருந்தார். இந்த துயரம் அப்பாவிகளுக்கு விழுந்த பாரியடி. தமது ஜீவனோபாயத்தில் கொழும்பில் பணிபுரிந்து வந்த இவ்விளைஞன் விடுமுறைக்காக வீடு திரும்புவதற்கு சலூனுக்கு சென்றிருந்தார். இந்த தருணத்திலே இவர் சுடப்பட்டார். இந்த கொலைக்கு பின்னால் உள்ளவர்களை அவசரமாக கைது செய்து சட்டத்தின் பிடியில் நிறுத்துங்கள். நாட்டில் அதிகரித்து வரும் துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள் இல்லாது ஒழிக்கப்பட வேண்டும். பாதுகாப்புத்துறை இவ்விடயத்தில் தீவிர கவனம் செலுத்துமாறு அறிவுறுத்துங்கள். பாதாள கோஷ்டியை ஒழிப்பதற்கும் போதை பாவனை அளிப்பதற்கும் தீவிரமாக செயல்படும் அரசாங்கம் அப்பாவிகளின் உயிர்களை பாதுகாப்பதிலும் அக்கறை செலுத்த வேண்டும் என்று ஜனாதிபதியிடம் கேட்டுக் கொண்டார். இச்சம்பவம் தொடர்பில் தேவையான சட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என இதன்போது ஜனாதிபதி உறுதியளித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். தேசிய மக்கள் சக்தி அரசாங்க முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரம்சிங்கவை பின்பற்றி வருவதாக முன்னிலை சோசலிச கட்சியின் பொதுச் செயலாளர் குமார் குணரத்னம் தெரிவித்துள்ளார். தற்போதைய அரசாங்கம் 2024 ஆண்டில் ரணில் விக்ரம்சிங்கே நிறுத்திய இடத்திலிருந்து அவரது திட்டத்தை எவ்வித மாற்றங்களுமின்றி அதே விதமாக தொடர்வதாக அவர் குற்றம் சுமத்தியுள்ளார். 76 ஆண்டுகள பிரபுக்கள் ஆட்சியை நிறைவுக்கு கொண்டு வந்து அசாதாரண பொதுமக்களின் ஆட்சியை நிறுவ மக்கள் நடவடிக்கை எடுத்திருந்தனர். எனினும் மக்களின் அந்த எதிர்பார்ப்புகள் தற்போது சூனியமாகியுள்ளது என அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த அரசாங்கம் கடந்த ஆட்சியாளர்களின் திட்டங்களை எவ்வித மாற்றமும் ஒன்றை முன்னெடுத்துச் செல்வதாக அவர் குற்றம் சுமத்தியுள்ளார். இதன்படி அனைத்து கட்சிகளும் முதலாளித்துவ கொள்கைகளை முன்னெடுத்து வரும் நிலையில் முன்னிலை சோசலிச கட்சி அதற்கு மாறுபட்ட கொள்கைகளை அமல்படுத்த முயற்சிப்பதாக அவர் வலியுறுத்தியுள்ளார். முன்னிலை சோசலிச கட்சியின் 4வது தேசிய மாநாட்டில் பங்கேற்று உரையாற்றிய போது இவர் இந்த விடயங்களை சுட்டிக்காட்டியுள்ளார்.